காலங்காத்தாலேயே ஒரு சூப்பரான சட்னி ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். எப்பயும் போல் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மட்டும் அரைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஹெல்த்தியான பீட்ரூட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் ஜீரகம், மிளகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி போட்டு நல்லா பொன்னிறம் ஆனோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் கொஞ்சம் புளி போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு ஒரு ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணணுமே, அதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிருங்க. அவ்வளோதாங்க, செம்ம சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் சட்னி ரெடிங்க. டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அல்டிமேட்டாக இருக்கும். ஈவன் உண்மையை சொல்லணும்னா தாளிக்க கூட வேணாங்க, அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே எனக்கு சொல்வீங்க. நல்லா சுட சுட மொறு மொறுன்னு கீ ரோஸ்ட்டு சுட்டு அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு சுண்டல் தாங்க கொடுத்து விட்டேன். சுண்டல் அவங்க எல்லாருக்கே தெரிஞ்சதாங்க. நைட்டு ஊற போட்டு குக்கரில் 3 விசில் வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம், வத்தல், மஞ்சப்பொடி, உப்பு அதெல்லாம் மெயினாக கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கோங்க. பருப்புங்கிறதுனால நம்ம வேக வச்சு இந்த சுண்டல் எடுத்து இதில் போட்டு தாளிச்சிட்டு கடைசியில் கொஞ்சம் தேங்காய் துருவல் இல்லைன்னா தேங்காய் அரைச்சி போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வேணா கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடரும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பை.